அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகுது. மரணத்தின் போது உடம்புல என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனது கெண்டை கால்கள் பின்னிக்கொள்ளும். அவனது பார்வைகள் அங்கும் இங்கும் உருள அல்லது மிரள ஆரம்பிக்கும். அவனது உடம்பில் உள்ள முடிகள் அனைத்தும் சிலிர்த்து விடும். அந்த நேரத்தில் தன் பக்கத்தில் இருக்க தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தனக்கு மிகவும் நெருக்கமானவங்களை பார்த்து அந்த மனிதன் ஏதோ சொல்ல ஆசைப்படுவான். ஆனாலும் அவனோட நாவை அவனால் அசைக்கக்கூட முடியாது. அந்த மனிதனோட கண்ணுக்கு தெரியும்படி மலக்குமார்கள் அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மனிதனுக்கான நேரம் நெருங்கிருச்சுன்னா அந்த மலக்குமார்கள் அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருந்தால், நல்ல ஆத்மாவே இறைவனும் பக்கம் திரும்பு என்று கூறிக்கொண்டே அந்த உயிரை எடுப்பாங்க. அந்த உயிரை எடுத்து ஒரு கம்பளியால் சுற்றி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அதை மேலே வானத்துக்கு கொண்டு செல்வாங்க. அப்படி கொண்டு செல்லும்போது வானத்தின் கதவுகளை தட்டுவாங்க. அப்படி தட்டும்போது ஒவ்வொரு கதவாக திறக்கப்படும். ஒவ்வொரு வானத்திலையும் அந்த ஆத்மா கொண்டு செல்லப்படும் போது அங்கே உள்ள மற்றவங்க கேட்பாங்க, இவ்வளோ நறுமணம் வீசுதே, இது யாருடைய ஆத்மா என்று கேட்பாங்க. அப்பொழுது அந்த மலக்குமார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று பதில் சொல்லுவாங்க. அந்த நல்ல ஆத்மா 7வது வானத்தருதி கொண்டு செல்லப்படும். அங்கே போனதுக்கப்புறம் இறைவனோட கட்டளைப்படி மறுபடியும் அந்த ஆத்மா பூமிக்கு திரும்பும். இந்த ஆத்மாவின் நல்ல செயல்களை இல்லியின் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அதுவே கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் மிகவும் அகோரமாக இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருப்பாங்க. இந்த கெட்ட ஆத்மாவை உடல்ல இருந்து மலக்குமார்கள் வெளியேற்றும் போது அந்த ஆத்மா அந்த உடலில் எல்லா பக்கமும் ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சி பண்ணும். முள் செடியில் ஒரு சேலை நல்லா சுற்றிக்கிருச்சுன்னா அந்த சேலையை நம்ம இழுத்து எடுக்கும்போது எந்த அளவுக்கு கிழியுமோ அதை விட மோசமாக அந்த உயிர் வெளியே எடுக்கப்படும். வெளியே எடுத்ததும் மலக்குமார்கள் அந்த உயிரை ஒரு கம்பளியால் சுற்றி வானத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்பொழுது இவருக்காக கதவை திறங்க அப்படின்னு கதவை தட்டுவாங்க. ஆனால் வானத்தில் எந்த கதவும் திறக்காது. இவ்வளவு நாத்தம் அடிக்குதே, இவர் யார் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா மலக்குமார்களும் கேட்பாங்க. அதுக்கு உயிரை எடுத்துகிட்டு போகிற மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. வானத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். இந்த கெட்ட ஆத்மாவின் செயல்களை சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள். அந்த ஆத்மா பூமிக்கு திரும்ப கொண்டு வரப்படும். இறந்தவரின் உடலை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ண தோள்களில் தூக்கிட்டு போகும்போது அது நல்ல ஆத்மாவாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும். இதுவே கெட்ட ஆத்மாவாக இருந்தால் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, கொண்டு போகாதீங்க அப்படின்னு கத்தும். இந்த சத்தத்தை மனிதன் ஜின்களை தவிர அந்த இடத்துல சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் நல்லாவே கேட்கும். மனுஷங்களாகிய நாம் இந்த சத்தத்தை கேட்டோம்னா அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துருவோம். உயிர் பிரியும் நேரத்தை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆன் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், அவர்களுக்கான நேரம் வந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது. உயிர் பிரியும் போது நீங்கள் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். நானும் உங்களை விட மிக சமீபத்தில் இருக்கிறேன். நாம் எங்கே இருந்து வந்தோமோ மறுபடியும் அங்கேயே திரும்பக்கூடிய நேரம் இது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 உறவுகள் இருந்தாலும், மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எதுவுமே இல்லாத ஏழையாக இருந்தாலும், நமக்காக குறிப்பிடப்பட்ட அந்த நேரம் வந்ததுக்கப்புறம் இறைவனை தவிர வேறு யாராலையும் நமக்கு உதவ முடியாது. இந்த நேரத்தில் நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்? அல்லாஹ் தாலா நமது பாவங்களை மன்னிச்சு கருணை காட்டுவானாக.